யார் வந்திருக்கான்னு பாருமா. யாரடி வந்திருக்காங்க? அடையாளம் தெரியலையாமா உனக்கு? தெரியலையடி. யார பாக்குறதுக்காக, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இவ்வளவு காலம் தவம் கிடந்தியோ, யார நினைச்சு நினைச்சு கண்ணீர் விட்டியோ, அந்த சுந்தர ஐயாவோட சம்சாரம் ஞானம்மா. ஞானம், ஞானம்மா, ஞானம், ஐயோ, ஞானம்மா, ஐயோ, என்ன மன்னிச்சிடுமா, அம்மாவை எந்திரிக்க சொல்லு. ராமன் கால் படுறதுக்காக அகலிக காத்திருந்த மாதிரி உங்க கால் படுறதுக்காக காத்திருந்துச்சு எங்க அம்மா. பட்ட காலை விட்டு சொல்றீங்களா? புடிச்சு அழட்டுமா? விடுங்க. உங்க காலை கண்ணீரால கழுவுனடா அது பண்ண பாவம் தீரும். என்ன தங்க நீ ஏந்திரி. என்ன நீ இந்த பாரு, என் பெரிய பொண்ணு மங்களசுந்தரி, சின்ன பொண்ணு அலமு வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்காங்க. யாரு? மங்களம்மா. ஐயோ, நல்லா இருக்கியாம்மா? அம்மாடி, குழந்தையில பார்த்தத கண்ணு ஒண்ண இப்படி வளர்ந்துட்டியம்மா. ஞானம், என்ன தங்கம் இது? நீயும் மகளும் பேசுறது பண்றது எல்லாம் எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. நான் பண்ண பாவத்தை போக்குறதுக்கு தான் ஞானம். நீ என்ன நம்பல, நான் உனக்கு துரோகம் பண்ணேன். அந்த துரோகத்துக்கு நான் என்ன பிராயசித்த பண்ணுவேன்? மன்னிச்சிட்டு காலை விழுந்து கதறி அழதான் முடியும். வேற என்ன செய்ய முடியும்? அது ஒண்ணுதான் என்னால செய்ய முடியும். செய்ய வேணான்னு சொல்லிடாத ஆத்தா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லிக்கானோ. நீ என்ன மன்னிக்கலேனா நான் செத்தாலும் என் நெஞ்சு வேகாது. ஞானம், என் நெஞ்சு வேகாது. சொல்லிக்கானோ, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லிக்கானோ. என்ன மன்னிச்சிட்டேன்னு. தங்கம் எழுந்திரி. என்ன தங்கம்? என்ன மன்னிக்கிறதுக்கே ஆள் இல்ல. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யார் தங்கம்? மன்னிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் சாமிக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, எனக்கு இல்ல. அதனால தானம்மா உன்கிட்ட கேக்குறேன். நீ தானம்மா என் சாமி. இல்ல தங்கம், என்னை பார்த்த ஒரு வேகத்துல நீ என்னென்னமோ சொல்ற. நீ என்ன பார்க்கணும்னு சொன்னதா உன் மக சொன்னா, அதான் வந்த. நீ என்ன பார்த்துட்ட. நாங்க கிளம்புறோம். ஞானம், நான் கேட்டதை கொடுக்காமலே போறியே என் தாயே, யாத்தா. நான் கேட்ட மன்னிப்பு கொடுத்துட்டு போனே என் சாமி. உன்னை மன்னிச்சிட்டேன்னு எனக்கு வாய் வரல தங்கம். உன்னால நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். நீ சொன்ன ஒரு பொய்னால நான் என் வாழ்க்கையை எழுதுட்டேன். எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் தங்கம். நான் எப்படி உன்னை மன்னிப்பேன் சொல்லு? அந்த இன்ஜினியர் பையல நான் விளக்க மாத்தால அடிச்சேன். அதுக்கு அவன் என்ன பழி வாங்கறதுக்கு காத்திருந்து என்ன பஞ்சாயத்துல கொண்டு போய் நிக்க வச்சான். ஊரே நான் என்ன சொல்ல போறேன்னு எல்லாரும் ஒண்ணு கூடி நின்னு என்ன பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன பதிலுக்கு நீ என்ன சாட்சி சொல்ல போறேன்னு
நான் உன்னை பார்த்துட்டு நின்னேன். நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன் தங்கம்? நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், என் புத்திக்கு படவே இல்லை. நீ வந்து பொய் சொன்னிய தங்கம். ஐயோ ஐயோ, பொய் சாட்சி சொன்னிய தங்கம். என் குடும்பத்தையே கரு அறுத்துட்டியே. நீ சொன்ன பொய் சாட்சினால நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேன். என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். அப்ப தொலைச்ச எல்லாத்தையும் இன்னைக்கு வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஊர் என்ன தூக்கி வீசிச்சு. நான் அந்த ஊரையே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். பெத்த பிள்ளைங்க என்ன தூக்கி போட்டுட்டாங்க. நான் பெத்த பிள்ளைங்க என்ன பாக்குறது இல்ல, என்கிட்ட பேசுறது இல்ல. இவ்வளவு ஏன் என்ன அம்மானு கூட கூப்பிடுறது இல்ல. ஏன் உடம்புல இருந்து வந்தவங்களுக்கு நான் அம்மா இல்லையா, பொம்பளையா? இதோ நிக்கிறாளே என் மகன் மங்களம். அவகிட்ட கேட்டு பாரு நான் யாருன்னு. பொம்பளைன்னு சொல்லுவா. ஏமா நீ வாங்கி கொடுத்த பட்டம் என் ரெண்டு பிள்ளைங்க தொரப்பாட்டியும் மங்களமும் என்கிட்ட பேசுறதே இல்ல. நான் எங்க போய் இந்த சொல்லலாம் கழுவுவேன்? நான் எங்க போய் கழுவுவேன்? என் அம்மா, என் தாயே, நான் கழுவுறேன். நீ அந்த சொல்ல நான் கழுவுறேன். உண்மையெல்லாம் உன் மகனுக்கு நான் சொல்றேன். இங்க நிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன். நான் சொல்றேன், பஞ்சாயத்துல நான் சொன்னது பொய். உண்மை என்னன்னு இப்ப நான் சொல்றேன். பஞ்சாயத்துல நான் சொன்னது பொய். உண்மை என்னன்னு இப்ப நான் சொல்றேன். புதுசா வர்ற இன்ஜினியருக்கு சமையலுக்கு ஆள் வேணும்னு என்கிட்ட சொன்னாங்க. வேற யாரையும் வேலைக்கு வச்சிருவாரோன்னு நினைச்சு ஊர் எல்லையில அந்த ஆளுக்காக காத்துட்டு இருந்தேன். அவன் பார்வையே சரியில்லை. அவனை எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு வேலை வேணும், அவன் கொடுக்கிற சம்பளம் வேணும். அவனை சுந்தர ஐயா கிட்ட கூட்டிட்டு போனேன். இவன் வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் தெரியாம ஞானம் எப்பவும் போல அந்த வீட்டுக்குள்ள துணி மாத்த போனா. ஞானத்துக்கு அப்ப பிடிச்சது சரி. அந்த இன்ஜினியர் ஏதாவது தின்பண்டங்களை வாங்கிட்டு வந்து ஞானத்தோட குழந்தைங்களுக்கு கொடுக்கிற மாதிரி அவனை நெருங்க பார்த்தா. ஞானம் அவனை எச்சரிச்சு அனுப்பிட்டா. எனக்கு என் பொண்ணால பண நெருக்கடி ஏற்பட்டுச்சு. நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் தர மறுத்துட்டான். ஒரு நாள் சுந்தரையா இல்லாத நேரமா பார்த்து அவளை நேரடியா நெருங்க பார்த்தா. அவனை விளக்க பார்த்தாலே அடிச்சு விரட்டினா. ஊர் பஞ்சாயத்துக்காரங்கிட்ட அவனை பத்தி சொல்லி அவங்களும் அவனை அடிச்சுட்டாங்க. அவனுக்கு அவமானம் தாங்க முடியல. அவ என்கிட்ட உன் மக வாழ்க்கைக்காக 5000 ரூபாய் தர்றேன், நான் சொல்றதை செய்யன்னு சொன்னான். நானும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரியே ஞான வீட்டுக்கு போய் நான் இன்னைக்கு இங்க தங்கிக்கிறேன்னு போய் சொல்லி தங்கினேன். அவன் போட்டு கொடுத்த திட்டப்படியே முன்வாசல் கதவை திறந்து வச்சுட்டு நான் பின்வாசல் வழியா வந்து அவனுக்கு சிக்னல் கொடுத்தேன். அந்த படுபாவி திட்டம் போட்டபடியே பஞ்சாயத்துக்காரர்களை நம்ப வச்சு பூட்டாத ஞான வீட்டுக்குள்ள புகுந்து ஒளிஞ்சுக்கிட்டான். பஞ்சாயத்துக்காரங்களும் ஞானத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு அந்த இன்ஜினியரோட தப்பான உறவு இருக்கிறதா நம்பிட்டாங்க. அடுத்த நாள் பஞ்சாயத்துல ஞானம் நான் அவ வீட்டுல தங்கினதை எடுத்து சொன்னா. பஞ்சாயத்துக்காரங்க கேட்கும் போது நான் இல்லேன்னு போய் சொல்லிட்டேன். பஞ்சாயத்துக்காரங்களும் ஞானத்தை ஊரை விட்டு வெளியேறணும்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஞானத்துக்கு எதிரா நான் சொன்ன பொய்க்காக ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டான். ஒரு நாள் வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு
என் வீட்டுக்கு திரும்பி வந்த அப்ப போயிட்டு வரட்டுமா? அட பாவி சண்டாளா, என் குடிய கெடுத்துட்டியடா. என் குடிய கெடுத்துட்டியடா. நாசமா போறவனே. தங்கம், நீ மனுஷனா? நீ அழிஞ்சு போயிடுவடா. அழிஞ்சு போயிடுவ. எதுக்கு கத்தி கலடா பண்ற? உன் மகளே சும்மா இருக்கா? உனக்கு என்ன போச்சு? அடியே நாசமா போறவனே. எப்படி மனசு வந்தது? எப்படி மனசு வந்தது? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணி தொலைச்ச? என் புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு பணம் தரேன்னு சொன்னாருமா. பணம் தரேன்னு சொன்னானா? பணத்துக்காகவா இப்படி பண்ண? பின்ன 5000 ரூபாய் சும்மா கொடுப்பாங்க? அந்த பணத்துக்காக தானே ஞான மேல பழிய போட சொன்ன? நீ தாயன்னு சொன்ன பணத்துக்காக தானே எந்த தப்புமே பண்ணாத ஞானத்து மேல பழிய போட்ட. அந்த 5000 ரூபாய் பணத்துக்காக ஞானம் விட்டு கதவை திறந்து விட்டனடா. நீ சொன்ன பொய்யெல்லாம் பஞ்சாயத்துல சொன்னல, அது பத்தாதா? என் மகளை ஏன்டா இப்படி பண்ண? தங்கம், இது தனி டீல். உன்னோட நான் டீல் போடுறதுக்கு முன்னாடியே உன் மகளோட தனி டீல் போட்டேன். இப்ப என்ன? அதான் பேசின மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துட்டல, விட்டு தள்ளு. நீ செஞ்ச உதவிக்கு 2500, உன் பொண்ணு செஞ்ச உதவிக்கு 2500, ஆக மொத்தம் 5000. கணக்கு சரியா போச்சு. வரட்டுமா? ஏய், நான் போக விட மாட்டேன்டா. என் குடியை கெடுத்தவன போக விட மாட்டேன்டா. என்ன பண்ண பாரு? ஞானத்தோட தொடர்பு வச்சிருந்த மாதிரி என் பொண்ணு கூடயும் தொடர்பு வச்சிருந்தான்னு ஊரை கூட்டி சொல்ல போறியா? சொல்லிக்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கும் உன் பொண்ணுக்கும் தான் பிரச்சனை. இங்க பாரு தங்கம், பிரச்சனை பண்ணாம கமக்கமா இருந்தீங்கன்னு வை, அப்பப்போ வந்து போய்க்கிறேன், காசும் தரேன். ஓகேவா? வரேன். ஏய், திருட்டு பயலே. உன்னை போக விட மாட்டேன்டா. தங்கம், விடு. உன்னை நானே கொன்னுடா. தங்கம். என் குடியை கெடுத்தவன போக விட மாட்டேன் நானு. விடு உன்னை தங்கம். நானே கொன்னுடுறேன். விடுன்னு சொல்றேன்ல, விடு. கொன்னுடுவேன்டா. ஐயையோ. உன்னை நானே கொன்னுடுறேன். கொன்னுடுவேன்டா. ஐயையோ. மாப்ள, வாங்க மாப்ள, பணம் ரெடி பண்ணிட்டேன் மாப்ள. இதெல்லாம் ஒரு பழப்பா? இதெல்லாம் ஒரு குடும்பம்? உங்க குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்த பாரு, என் புத்திய சிறப்பால் அடிக்கணும்டி. ஏய், பணம் ரெடி ஆச்சு, அதுன்னு உன் பொண்ணை என் வீட்டு பக்கம் கூட்டிட்டு வந்த கல்லாலே அடிச்சு கொண்டுடுவேன். இனிமே உன் பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இதோட முடிச்சுக்குவோம். மாப்ள, என்ன விட்டு போகாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாப்ள. நான் பண்ண தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க மாப்ள. என் பொண்ணு விட்டு கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டு போகாதீங்க. மாப்பிள்ள கீப்பிள்ள அந்த பக்கம் வந்தீங்க கொன்னே விடுவேன். என்ன விட்டு போகாதீங்க. ஐயோ ஐயோ அந்த ஆளு என்ன தண்டிச்சிட்டா. ஏதோ ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க நினைச்சேன், என் பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போயிடுச்சு. நான் என்ன என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடுறேன்னு உனக்கு உதவி பண்ணதுக்கு இதான் நீ கேட்ட நன்றியா? என் பொண்டாட்டி மேலேயே பழி போடுறியா? இந்த பார், என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும். அவ உத்தமி. அவ நல்லவ இல்லனா இங்க யாருமே நல்லவங்க இல்ல. சொல்லு, என்ன நடந்துச்சு? அன்னைக்கு ராத்திரி நீ என் வீட்டுக்கு வந்தது உண்மைதானே? என் பொண்டாட்டி எந்த தப்பும் பண்ணலங்கிறது உண்மைதானே? உண்மைதாயா? உண்மைதான். தெரியும். என் ஞானத்தை பத்தி எனக்கு தெரியும். நீ ஏன் பஞ்சாயத்துல போய் சொன்ன? என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு பணம் வேண்டி இருந்துச்சு. அந்த இன்ஜினியர் பணம் தர பாவம் பண்ணுன்னு சொன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு பாவம் பண்ணிட்டேன். அந்த பாவம் என் குடும்பத்தையே அழிச்சிருச்சியா. என் மகளை அவன் கெடுத்துட்டு போயிட்டான்.
என் மாப்பிளைக்கு தெரிஞ்சு என் பொண்ணை ஆத்த விட்டுட்டு போயிட்டாரு. அந்த இன்ஜினியர் எங்க? இந்த பக்கம் தாயா போறா, இப்படி தாயா போறா. அவனை விட்டாதீங்கய்யா. அவன் வந்தா எல்லா குறையும் கெடுத்துருவான். அவனை விட்டாதீங்கய்யா. நான் பண்ண பாவத்துக்கு என் வீட்டுல இடி இறங்கிருச்சு. எந்த மகனோட வாழ்க்கைக்காக அவங்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு உனக்கு எதிராக போய் சாட்சி சொன்னேனோ அந்த மகனோட வாழ்க்கையே அந்த கேடுகட்டவே கெடுத்துட்டாங்க. யாரோ கெடுத்துட்டா. அப்பா எங்க போனாரு? அது எனக்கு தெரியலையடி கண்ணு. உங்க அப்பா அந்த கேடுகட்ட பெயரை தேடிக்கிட்டு கோவத்தோட போனாரு. எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியலையே. நான் பண்ண பாவத்துக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சு. அந்த ஊர்ல இருக்கிற யார் முகத்திலையும் முழிக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்ல. ஊரை விட்டே போயிடலான்னு கிளம்பணும். கிளம்புற நேரத்துல எனக்கு ஒரு நப்பாசை. என் மகனோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்ற முடியாதான்னு ஒரு ஏக்கம். வெளியே தலை காட்டாம வீட்டுக்குள்ளே இருந்து அண்ணத்துக்கிட்ட சொல்லிட்டு என் மக வாக்கப்பட்ட வீட்டுக்கு போனேன். என் பொண்ணு மன்னிச்சு அவளை ஏத்துக்கங்கன்னு அந்த வீட்டு ஆளுங்க காலில் விழுந்து கதர்ன. அவங்க ஒத்துக்கவே இல்லை. அங்கேயே கிடந்த தெரிஞ்சவங்களை வச்சு சமாதானம் பேச சொன்னேன். வீடு வாசல்லாம் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். பண காசு வேணும்னாலும் சொல்லுங்க, கடனை உடனே வாங்கியாவது கொடுத்தறேன்னு சொன்னேன். என் மகனை வாழ வைங்கன்னு கதர்னேன். ஒண்ணுமே நடக்கல. தடுமாறி போன பொண்ணு நாங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம 4-5 நாள் கழிச்சு ஊருக்கு திரும்பின. ஓ வாழ்க்கையை அழிச்சதுனால என் மகனோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பண்ண பாவத்துக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. உன்னை தேடி வந்தேன். நீ இல்ல. நீ பிள்ளைகளை கூட்டிட்டு ஊரை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம என் மகளை கூட்டிட்டு கிளம்பினேன். அப்பதான் அந்த அதிசயம் நடந்துச்சு. தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்துக்கு சக்தி இருக்குன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சத்தியத்தோட வாழ்ற எந்த பொம்பளையும் தெய்வம் தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த இன்ஜினியர் பெயரை விளக்க மாத்தால அடிச்சு விரட்டும் போது சொன்னியே, விட்டி பூச்சி பார்த்து நெருப்பு எதுக்குடா பயப்படணும்னு, அது சத்தியமான வார்த்தை. ஞானம்மா எப்படிப்பட்ட நெருப்புங்கிறத ஆனா என் மகனும் அன்னைக்குதான் நாங்க பார்த்தோம்.